தமிழக வெற்றிகள் சார்பாக வந்து 21 வார்டுலையும் 20 வார்டுலையும் நம்ம பேர் பலகையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கியிருக்கு. அண்ணன் மாரி அவர்களின் தலைமையில் எங்கள் மகளிர் அணிக்கான போர்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இல்லை மேலும் 500 குழந்தைங்க 1000 குழந்தைங்கன்னு மேலே நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லா இடத்துலையும் நம்ம தளபதியோட கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷனிங்க? மொத்தம் நம்ம தமிழக வெற்றிகள் சார்பாக வந்து 21 வார்டுலையும் 20 வார்டுலையும் நம்ம கொடிக்கம்பம் வச்சுருக்கோம்பா. அது இல்லாமல் வந்து மகளிர் அணி சார்பாக இன்றைக்கி போர்டு திறப்பில் பண்ணியிருக்கோம். இது அப்புறம் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டிருக்கோம். ஒரு 200 பேர் அன்னதானம் போட்டிருக்கோம். மகளிர் அணியில் யாருங்க? மகளிர் அணி பார்த்தா நம்ம தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் இவங்களாம் எங்கள் சார்பாக தான் இங்கே போர்டு பண்ணிடுவோம். தளபதி போர்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்று கழக பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணைக்கிணங்க அண்ணன் மாரி அவர்களின் தலைமையில் எங்கள் மகளிர் அணிக்கான போர்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 200 பேருக்கு அன்னதானம், 100 குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கியிருக்கோம். அது இல்லாமல் கொடிக்கம்பம் 20வது வார்டிலையும் 21வது வார்டிலையும் நம்மளுடைய கட்சியின் கொடிக்கம்பங்களை நட்டு இன்றைக்கி சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். நான் வந்து மகளிர் அணி தலைவி. நீங்கள் என்ன போஸ்டிங்? வணக்கம், நான் மணலி பகுதி மகளிர் அணி செயலாளர் கவிதா. வணக்கம், நான் மகளிர் அணி பொருளாளராக இருக்கேன். இன்று வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக வார்டு 20 மற்றும் 21 கழக கொடி ஏற்றி நமக்கு 200 குழந்தைங்களுக்கு மேலே அவங்களுக்கு புத்தகமும் பொது மக்களுக்கு உணவு வழங்கிட்டுருக்கோம். இது கட்சியோட முதல் கட்டமாக இந்த நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் மேலும் 500 குழந்தைங்க 1000 குழந்தைங்கன்னு மேலே நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இது மட்டும் இல்லாமல் பலவேறு நலத்திட்டங்களை இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். ஸோ நல்ல படிப்புலையும் சரி, அவங்களோட வளர்ச்சி, வேலை, அவங்களோட உணவுலேருந்து எல்லா இதுலேயும் இந்த கட்சியோட ஒரு பகுதி அதில் இருக்கும்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் திவ்யா. நான் வந்து மகளிர் அணி துணைத் தலைவியாக இருக்கேன். நம்ம தளபதியோடைய ஆணைக்கிணங்க நம்ம இந்த இடத்துல வந்து இப்போது கொடி ஏற்ற விழா நடந்திருக்கு. அதுபோல் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தளபதியோட கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து தளபதி சொல்லியிருக்காங்க இலவச பயிலகம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கண்டிப்பாக எங்கள் வார்டிலையும் நடத்தணும்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி. பிறப்போக்கம் எல்லாம் உயிருக்கும். கழக வெற்றி தலைவர் நமது தளபதி விஜயன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் மற்றும் நம்மளுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சார் அவருடைய சொல்லிக்கிணங்க மற்றும் மாவட்ட தலைவர் திரு கட்பிசன் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கி மணலி பகுதியில் பார்த்திங்கனாக்கா அண்ணன் திரு மாரி அவர்களுடைய குழுவினரும் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் இணைந்து மற்றும் மகளிர் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கி சிறப்பாக இந்த விழா நடத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா 200 பேருக்கு அன்னதானம், குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தளபதி அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள், முட்டைப்பால் ரொட்டி திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விலையில்லா உணவகம், அப்புறம் டியூஷன் சென்டர் வச்சு நடத்துகிறாங்க. இன்னும் இது போல் பல நல்ல திட்டங்கள்லாம் இங்கே செயல்படுத்தின்னு இருக்காங்க. இது வருங்காலங்களிலும் தொடரும்ன்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து மாவட்டம், பகுதி, கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் திருவட்டூர் பகுதி சார்பாகவும் மணலி பகுதி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக வெற்றி கழக சார்பாக இன்றைக்கி வந்து மணலி பகுதியில் வந்துட்டு 20வது வட்ட சார்பாகவும் 21 வட்ட சார்பாகவும் 2 இடத்துல கொடியேற்ற விழாவும் மகளிர் அணி பேர் பலகையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேர் பலகையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கியிருக்கு. 100 குழந்தைகளுக்கு மேலே நோட்டு புத்தகம், பென்சில், ஷார்ப்னர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இதோட முடிய போகிறதில்ல, இது ஆரம்ப கட்டம் தான். இதுக்கு மேலே மேலும் கட்சி பணிகள் தீவிரமாக அடைஞ்சு மணலி பகுதியில் வந்து ஒரு அங்கமாக இருந்து 2026 வெற்றி நிச்சயம்ன்ற தளபதி சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து நம்ம ஆட்சி பிடிப்போன்றது ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த செயல்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக மக்களோட ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வெற்றி நிச்சயம். தளபதி 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 தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்.